ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஃபேன்சி சாரியில் டபுள் சர்க்கிள் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ட்ரெஸ்ஸு வந்து ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 5.5 மீட்டரில் சாரீ எடுத்திருக்கேன். 3 மீட்டரில் லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம சாரியை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஃபேன்சி சாரியோட ஓரத்தில் ஒரு ஸ்மால் பார்டர் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நான் ரிமூவ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அது வந்து ஒரு ஸ்டோன் ஒர்க்கு வச்ச ஒரு பார்டர் ஃபுல்லாக இருக்குது சாரி ஃபுல்லாக. அதனால நான் அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். நம்ம தைக்க முடியாது இல்லையா, அதனால ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக. நீங்களும் இதே மாதிரி ட்ரெஸ்ஸு வந்து ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட பட்டு சாரீ இருக்கலாம், இல்லைனா பார்டர் வச்ச சாரீ இருக்கலாம். நீங்கள் அந்த பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இதில் வந்து அந்த ஜம்கீஸ் வச்ச அந்த பார்டரை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். முந்தானை போர்ஷனில் கொஞ்சம் இருந்தது. அதுக்கப்புறமா கீழே பார்டர் இருக்கும்ல சாரியில், அதுலேயும் ஃபுல்லாக இருந்துச்சு. நான் அதை எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத்தில் டாப் போர்ஷனுக்கான அளவு, அந்த அளவை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 4 சைடு உள்ள கிளாத்தாக எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஹைட்டு வந்து ஒரு 16 இன்ச்சஸ் இருந்தால் போதும். வித்தும் ஒரு 16 இன்ச்சஸ் இருந்தால் போதும். 32 இன்ச்சுக்கு மேலே போணுச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா கிளாத் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் கீழே உள்ள பிசிறு கிளாத்துக்கு ஒரு கோடு போட்டுக்கிறேன். நான் டோட்டலாக ஒரு 14 இன்ச்சு வச்சுக்கிறேன். டாப்போட ஹைட்டு வந்து 14 இன்ச்சு வச்சுட்டு மேலேயும் பிசிறு கிளாத்துக்கு கீழேயும் பிசிறு கிளாத்துக்கு இடம் விட்டுருக்கேன். நெக்கோட வித்து வந்து 3 இன்ச்சஸ் ப்ளஸ் ஒரு 1/4 இன்ச்சஸ் வந்து தையலுக்காக விட்டுருக்கேன். அடுத்து ஷோல்டருக்கும் நான் 3 இன்ச்சஸும் அப்புறம் ஒரு 1/4 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். சரிங்களா? நீங்களும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பேக் நெக்கோட ஹைட்டு வந்து 4 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாக்ஸாக நம்ம போட்டுக்கலாம். அடுத்து ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட்டு வந்து 4.5 நான் வச்சுக்கிறேன். அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் பாக்ஸ் மாதிரி. இப்போது பேக் நெக்குக்கும் ஃப்ரண்ட் நெக்குக்கும் சேர்த்தே நான் வந்து ரவுண்ட் நெக் தான் வைக்க போகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. பின்னாடி உங்களுக்கு ரோப் வேணும்னா ரோப்பும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ரவுண்டு வந்து கரெக்டாக வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதிலிருந்து ஒரு 7 இன்ச்சு வந்து கீழே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த 7 இன்ச்சு நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அதில் வந்து இந்த மாதிரி டேப் வச்சுட்டு மார்பு சுற்றளவை வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்பு சுற்றளவை 4ஆல் வகுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு அளவு கிடைக்கும். அந்த அளவை மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் தையலுக்காக. அதே மாதிரி ஹிப்போட அளவும் நான் வந்து அதே அளவு வச்சுக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சு வந்து வச்சுக்கிறேன். சரிங்களா? தையலுக்காக விட்டாச்சு. இப்போ நம்ம அதையும் கோடு போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஆம் ஹோல் வளைவு 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு அந்த கர்வ் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம பேக் நெக் இருக்குல்ல, அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சில பேருக்கு முன்னாடி உள்ள நெக்கு கொஞ்சம் ஹைட்டாக வேணும்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி உள்ள நெக்கு வந்து ஹைட்டாக வேணும்னு கேட்பாங்க. நீங்கள் எப்படின்னு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு உள்ள நெக்கை தான் நம்ம கரெக்டாக கட் பண்ணணும். இப்போ நம்ம பேக் நெக் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள். மறுபடியும் நம்ம மடித்து போட்டுட்டு ஃப்ரண்ட் நெக்குக்கான அந்த வளைவு போட்டிருக்கோம்ல, அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ஆம் ஹோல்லேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த ஆம் ஹோல் வளைவையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு டாப் போர்ஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து அதே மாதிரி லைனிங் கிளாத்தை வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம டாப் போர்ஷனுக்கு எந்த மாதிரி போட்டோமோ அதே மாதிரி நம்ம போட்டுக்க போகிறோம். 4 சைடில் இருக்கணும் கிளாத்து. இந்த கிளாத் எதுக்காக அப்படின்னா, நான் பாட்டம் போர்ஷன் அந்த அம்பர்லா டைப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளாத்து நம்ம லைனிங்கில் கட் பண்ண போகிறோம். சரிங்களா? நான் வந்து 36 இன்ச்சஸ் வந்து டோட்டலாக எடுத்திருக்கேன். எனக்கு டோட்டல் ஒரிஜினல் கிளாத்தோட ஹைட்டு வந்து 38 இன்ச்சஸ் நான் எடுத்துக்க போகிறேன். அதே மாதிரி இந்த கிளாத்தோட
ஹைட்டு வந்து லைனிங் கிளாத்தோட ஹைட்டு 36 இன்ச்சஸ். ஏன்னா லைனிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்கணும் ஒரிஜினல் கிளாத்தை விட. இப்போது நம்ம எடுத்து வச்சாச்சு பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கிறதுனால அதை 2ஆக பிரிச்சுக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 இருக்குது பார்த்தீங்களா, அதனால நம்ம 2ஆக பிரிச்சுக்க போகிறோம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா சேமாக நம்ம அந்த கிளாத்தை வந்து நம்ம சைடு வந்து ஃபோல்டிங் சைடு இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி டாப் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு நான் எப்படி கிளாத்துக்கு பக்கத்தில் வைக்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஹிப்போட அளவு நம்ம டாப் போர்ஷனில் எங்கே இருக்கோ அந்த அளவை வந்து இந்த கிளாத்துலேருந்து இந்த மாதிரி வளைவாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி அளவு வந்து நம்ம நிறைய வீடியோவில் போட்டிருக்கோம். இப்போது நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அழகான பாட்டம் போர்ஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு லைனிங் கிளாத்தில். கீழே வந்து நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். லைனிங் கிளாத்தில் 2 லைனிங் கிளாத்லேயுமே நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சாரீ நம்ம எடுத்துக்கலாம். சாரியில் ஒரு போர்ஷன் எடுத்திருக்கேன். நல்லா சாரியை நல்லா ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. டாப் போர்ஷன் நம்ம ஆல்ரெடி லைனிங் கிளாத்தில் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்மளுக்கு டாப் போர்ஷனுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த கிளாத்தை சாரியிலேருந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். டாப் போர்ஷன்லேயே 2 பார்ட் இருக்குது. அந்த 2 பார்ட்டுக்கும் நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். பிரித்து எடுத்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணணும். துணியை வந்து கரெக்டாக போட்டுட்டு உங்களுக்கு பின் வேணும்னா பின் வந்து செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்கை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். அந்த நெக்கில் உள்ள கிளாத்தை மட்டும் எடுத்துட்டு 1/4 இன்ச் வந்து கிளாத்தை கொஞ்சம் விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா ஆர்காட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரிஜினல் கிளாத்தில் படாத மாதிரி நீங்கள் லைட்டாக பண்ணிக்கோங்க. இப்படி திருப்பி உள்ளேயும் நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். அப்போ தான் திருப்புறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். திருப்பினதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியதான். லைனிங்கோட ஒரிஜினல் கிளாத்தை அட்டாச் பண்ணி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. எக்ஸ்ட்ரா உள்ள ஒரிஜினல் கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். டாப் போர்ஷனில் இன்னொரு பார்ட் இருக்கும் பார்த்திங்களா, அதுலேயுமே நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பக்கமுமே நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம டாப்புக்கு எப்படி டக் பிடிக்கணும், ஒரு 4 இன்ச்சில் நம்ம எப்படி டக் பிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த மாதிரி ஷோல்டருக்கு வர மாதிரி கிளாத்தை வந்து மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டதுக்கப்புறம் 4 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் எப்படி மார்க் பண்ணுறேனோ அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பக்கமுமே நீங்கள் ஒரிஜினல் கிளாத்தில் இப்படி திருப்பி வச்சுட்டு லைனிங் கிளாத்தில் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ளவுஸுக்கு நம்ம எப்படி அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இதுலேயும் நீங்கள் 4 இன்ச்சு அளவுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு கிளாத் வந்து இப்படி தான் இருக்கும். அடுத்து நம்ம சாரீ இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து 4ஆக மடிச்சுக்கலாம். 4 சைடு இருக்கிற மாதிரி நம்ம சைடு ஃபோல்டிங் சைடு இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் மடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கேதர்டு ஸ்லீவ் தான் வைக்க போகிறேன், சரிங்களா. அந்த அளவுக்கு நம்ம வந்து கிளாத்து நம்மளுக்கு வேணும். நான் வந்து எவ்வளோ எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா 28 இன்ச்சஸ் எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவு எடுத்துக்கோங்க. அதாவது கஸ்டமரோட நம்ம ஹேண்டு ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கணும் அளவு. இப்போ சப்போஸ் 30 இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னா அதிலிருந்து 10 இன்ச்சஸ் நம்ம கூட்டிக்கணும் கேதர்டு ஸ்லீவுக்கு, சரிங்களா. கை பக்கத்தில் நம்மளுக்கு சுருக்கமாக வரணும்ல,
அதுக்காக நான் 10 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம அதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஸ்லீவோட சர்க்கம்ஸ்டான்சஸ் வந்து எனக்கு 3 இன்ச்சஸ் இருந்துச்சு. நான் 1 1/2 இன்ச் கூட்டி 4.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மேலே நம்ம எப்பயும் போல தான் 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவுக்கு நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி ட்ராயிங் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1 1/2 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு கீழே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதோட இந்த நம்ம ஆர்ம் ஹோலுக்கு அளவு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த வளைவு அதோடு சேர்த்து நம்ம கீழேயும் இணைச்சிக்கலாம். ஸ்கேல் வச்சு கோடு போட்டு எடுத்துக்கலாம். கோடு போட்டு எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது ஸ்லீவோட சென்டரில் ஒரு ஆர்காட் பண்ணிக்கலாம். ஆர்காட் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு ஃபுல்லாக ஸ்லீவ் வந்து கேர்தர்ட் ஸ்லீவ் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. கீழேயும் நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் மீதி உள்ள சாரீ கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து 4ஆக ஃபோல்டு பண்ணி, அதாவது 2ஆக ஃபோல்டு பண்ணி 4 பக்கம் இருக்கிற மாதிரி கிளாத்தை வந்து போட்டிருக்கேன். டாப்போட பாதி போர்ஷனை வச்சுட்டு மேலே வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் கோடு போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி டேப்பை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளுக்கு 38 இன்ச்சஸ் வேணும்ல, அதுக்காக நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சர்க்குலர் டைப்பில் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து சாரியோட லென்த்து வந்து பத்தலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதில் எக்ஸ்ட்ரா கிளாத் வரும். சரிங்களா? அதில் நம்ம கிராஸ் பீஸ் மாதிரி கனெக்ட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து இந்த ஃபுல் சர்க்கிள் இருக்குல்ல அதில் லாஸ்ட்டாக நம்ம வந்து அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா உள்ள இன்ச்சஸ். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோடு ஃபுல்லாக போட்டாச்சு. சர்க்குலர் டைப்பில் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். மேலே உள்ள அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, இதை வச்சு தான் நம்ம கீழே வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம். நான் வந்து ஸ்லீவு, டாப் போர்ஷன், அதுக்கடுத்து பாட்டம் போர்ஷன் ஃபுல்லாகவே நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். உங்களுக்கு வேணும்னா பின்னாடி வந்து கயிறு வந்து வச்சுக்கோங்க, வேண்டானா விட்டுருங்க. ஓகேவா? நீங்களும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தையல் இசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.